எப்படியா மண்ணு வச்சு ஓட்டுறீங்க? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா கூட்டிட்டு போக முடியாது. இதுவுமே ஈரோடு போற வழி தான் தெரியுமா? ஆனா இது ஈரோடு போகுது. மீண்டுமா கம்மல் இருப்பான். தொழில் நல்லா முன்னேறும். நாளைக்கு 1ஆம் தேதி நாளைக்கு நான் புது தொழில் ஆரம்பிக்கிறேன். ஆமாம்மா, நம்ம வண்டியில தான். நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வரோம். அப்படிங்கிறீங்களா? திட்ட மாட்டீங்களா? ஒண்ணும் பண்ணல. அங்கிருந்து வரும்போது கொஞ்சம் வழி மாறி போய் பழனி ரோட்ல வந்துட்டோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சென்னிமலை இது போறதுனால வசதி. அண்ணா அது இல்லைண்ணா, அண்ணா இல்லைண்ணா, நான் போய் லிஃப்ட் போடுவேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல தான் நான் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கேன். ஆனா வந்ததே சென்னிமலை வந்தது. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. வெல்கம் டு உணா vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இங்க போக வேண்டியது எங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். தெரிஞ்சு இந்த வீடியோல எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது, எப்படி போச்சு, அப்புறம் என்னடா ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு ஜேர்னியா நம்ம போயிட்டு அங்கே பார்க்கும்போது பண்ணும்போது காருக்குள்ள அப்படியே பாத்தீங்க அப்படின்னா படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே தண்ணி பாட்டில நீங்க பார்த்து தப்பா கேட்பா நினைச்சாங்க. குடிக்கிறதுக்கு தான் வாங்கணும், வேற தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வாங்கணும், தாகத்துக்காக. கார் ஓட்டுவியா நீ என்ன கார்ல உட்காந்துருக்க அப்படின்னு பார்த்துட்டு காரோட ஓனர் இங்க இருக்கிறாரு. காரோட ஓனர் இருக்காரு, காரோட டிரைவரு. இப்ப டக்கு டக்குன்னு பாருங்க, இப்போ டக்கு டக்குன்னு டிரைவர் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். நாங்க யாரெல்லாம் போறோம் அப்படின்னா, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தலைவர் இருக்காரு. நோ தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. அப்புறம் தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி முகிலன் இருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர்ல சொல்லி அசிங்கப்பட்டாங்க. அந்த கண்டிப்பா ஆவீங்க, அது மனசு திருப்திக்காக நான் சொல்றேன். ஒரு கோளாரா ஆரம்பிச்ச பயணம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு இது நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பயணம் முடியும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கே தெரியாது எங்க போறேன்னு சொல்லி. திடீர்னு ஏறினா எங்கேயோ போறேன், உட்காருங்க, ஏறி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம். டக்குன்னு நாங்க தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 150 கிலோமீட்டரா எங்க போயிட்டு இருக்கீங்க கார்ல? தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்பா சங்கர் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி வண்டி கொடுத்த முதல் தலைவர் தான். ஆனால் அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் எல்லா விஷயமும் பண்ணுறேன். எப்படின்னா வண்டி ஓட்டுறேன், கரெக்டாக ஓட்டுறேன். சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற சங்கர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களோட வண்டி எடுத்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பணும். நல்ல காரியம் வேறு நல்ல காரியமும் மாறி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. உங்கள் பையன் நல்லா வருவான், நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. ஆனால் இப்படி தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருப்பேன். அது என்ன தெரியுமா ஆகும், கடைசியாக அந்த பையன் 4 அடி 3 அடியாக போயிடும். சத்தியமாக அந்த மாதிரி தான் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க நல்லபடியாக.
நீங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும். சீக்கிரம் பார்த்தா பொண்ணு பார்த்துருக்குறான்னு கேள்விப்பட்டேன். நல்லபடியாக பொண்ணு கிடைச்சி நல்லா கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்துச்சு. கல்யாணம் பண்ணால் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வர மாட்டேங்க, கரெக்டு தானே? கண்டிப்பா இல்ல வரும். அதுக்குன்னு நாங்கள் வண்டி எடுத்துட்டு உங்க வண்டி நாங்கள் யூஸ் பண்றோம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? இப்ப நீ வண்டி ஓனரு, நாங்கள் டிரைவர். யூஸ் பண்றேன், நாங்க யூஸ் பண்றோம். அது தவறு. ஓனர் யார் ஓட்டுறாங்களோ அவங்க தான் வண்டியோட ஓனர். நீங்க ஓனரு, நான் டிரைவரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் அதெல்லாம் வண்டி விட்டு இறங்கி அதெல்லாம் இல்ல, இறங்குறேன். அதெல்லாம் இல்ல. யார் வண்டி இப்ப ஆஃப் ஆயிருச்சுன்னா தான் சங்கடமே. எப்படா ஸ்ட்ரைட்டா இருக்கு. யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க தான் வண்டியோட ஓனர் என்ன பொறுத்த வரைக்கும். நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் சரி. அப்படின்னா இந்த கார்ல நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போகணும். என்ன வேலைக்கு போறான், என்ன சம்பளம் வாங்குறான், என்ன ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்திருக்காரு. என்கிட்ட கேட்டு நம்பர்லாம் வாங்கிட்டாரு. நம்பர்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாரு. அன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட, உங்க பையன் போட்டாருன்னா ஃபோன் பண்ணுவாரு. டி மாப்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா போதும். உங்க பையன் மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, தங்கமான பையன், தரமான பையன், நல்ல பையன். 2 லட்ச ரூபா பார்த்தது கூட இல்லடா இன்னும். நான் சொல்லிட்டேன் உங்க அப்பாட்ட. யாருக்கு தெரியும் அதெல்லாம்? கொடைக்கானலோட ஓடலாம் வண்டி விட்டுருப்பா. கொடைக்கானல் பொள்ளாச்சி ஓட்டி இதுல போலாமாப்பா? ஊட்டி போலாம். இல்ல இப்ப பொள்ளாச்சின்னு கூட தான் ஓட்டுருச்சு. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் கூட தான் போலாம். அதான் பாப்பாட போட்டுட்டு இருந்தேன். போட்டேங்க அப்படியே மாசாணியம்மன் போயிட்டு. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் நான் போயிருக்கேன். ஆனா அவங்க ஒரு கியூரியாசிட்டிலேயே பார்த்துட்டு இருக்கட்டும். மதுரை கூட தான் போட்டுருக்கீங்க. நீங்க மதுரை எல்லாமே போவப்பா. நீ உன் மைண்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே வெளியே வருது. சரி, அவன் மைண்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லாம் வெளியே வருது. மதுரை போலாங்கிறான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். வண்டி விடுவோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நானே தண்ணி அடிக்கிற மாதிரி 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டேஷன்ல பெட்ரோல் போட்டு வந்துட்டு இருக்கீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தது முக்கிலா சங்கட்டமா இருக்கிற தெரியுமா? லாக் பண்ணிக்கலாம். அங்கே லாக் பண்ணல. தண்ணி எடுத்துட்டு போண்டா வாடா. ஏன்டா நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அப்படியே பாருங்க, அப்படியே காட்டுங்க, பழனியில இருக்கோம். கொடியா கையில் எத்தனை தொலைபேசி வச்சிருக்க? அந்த தொலைபேசியெலாம் அங்கே வைக்கணும். அதனால் நம்ம இப்போ எங்கேயும் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். எப்படியும் வந்து ட்ரிப் ஆரம்பிச்சு சென்னிமலை போகலான்னு ஆரம்பித்தோம். சென்னிமலைலாம் முடிச்சுட்டு சென்னிமலை போகவே இல்லை. பின்னாடி கீழே விழுந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் சரி ஓகே நம்ம சென்னிமலை போகலான்னு ஆரம்பித்தோம். சென்னிமலை போகல. சென்னிமலைலாம் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ பழனி வந்துட்டோம். இது சடனாக போட்ட பிளான் தான். திடீர்னு இந்த பிளான் வந்து போட்டுட்டு அப்புறம் ரொம்ப திடீர்னு எப்படின்னா பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு செய்யாம ஏன் பழனி போகக்கூடாது, நம்ம ஏன் பழனி போகக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு பழனி வந்துட்டோம். நம்ம இப்போ டக்குன்னு ஏன்னா இப்போ ஃபோன்லாம் மேலே அலோடு கிடையாது. நம்ம மலைக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் கீழே வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேவா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சேனலாக இருக்குது, மூடிட்டு வாப்பா. நீ வந்து பஞ்சாமிரதம் வாங்கிக்கலாம். பஞ்சாமிரதம் வாங்குறதுக்கு நான் ஒரு கடை சொல்கிறேன். இதுதான் மாற்றிட்டாங்கண்ணா. இது இல்லை, அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கு. நான் சொல்கிறேன் ரைட் சைடில் இருக்கு. நான் இங்கே காட்டுறேன். எடுத்தெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடணும் கிறுக்குன்னு. படி உள்ள ஏறுறது இருக்கிறாது. அங்க பாடுற ஏறுறாங்க. நான் இதுல தான்டா ஏறுவேன். ஆனா மாத்திட்டாங்கண்ணா ரூல்ஸ். என்னன்னா பெண்கள் செல்லும் வழி. செருப்புலயே உனக்கு அடி பண்ண முடியும். அங்க பாரு ஒரு ஆம்பளை ஒரு பையன் ஏறதான்டா. செருப்பு விடுறதுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குடா. போன்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. என்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க கருமோ? உங்க கூட வந்து செருப்பு அங்க விழுங்குறீங்க. செருப்பு இங்க விட்டு போன் அங்க வைப்பியா? அங்க செருப்பு அங்க இல்லைன்னா என்ன பண்ற? செருப்பு இங்க விட்டுலாம். இது ஃப்ரீ செருப்பு விடுற இடம். ஒன்னா சத்தியமா பாரு, திடீர்னு சடனா போட்டு பிளான். இன்னைக்கு பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை நாள், கூட்டம் பாரு. சத்தியமா சடனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேடா இந்த மாதிரி ஒரு டேல. எல்லாம் ஒன்னா போடுங்க, இங்க வாங்கப்பா. நாங்க அங்கிருந்து சூட்லயே வந்திருக்கேன். ஒரு டைம் ஃபுல்லா சுத்தி ஒரு டைம் வந்திருக்கேன். நான் தனியா வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்திருக்கேன் தெரியுமா? செம்ம சுடும். நாங்க முருகன் பழனியில இருக்கோம். பழனியோட இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் படிக்கட்டுலேருந்து. ஃபோனில் அலௌடு இல்லை. ஃபோனில் நாங்கள் போய் வச்சுட்டு
படி ஏற போகிறோம். கீழே வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய் சொல்லிருங்க எல்லாரும். பாய் பாய் ஹாய் இது மட்டும் தான் சொல்கிறோம். அவங்கள ஹாய் வெல்கம் டு சிறப்பாக நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம். பதினெட்டில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்து ஃபோன்லாம் பிஸ்னஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பையனை வந்து ஆஃபீஸ் நோக்கி போகும்போது இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சடனாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடியே நாங்கள் ப்ரீ பிளான்டாக பண்ணுறோம். வாங்க வாங்க அப்புறம் அப்படியே நான் நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கேன். நேர்பட்டு தான் ரொம்ப பண்ணு. ஆனால் மேலே கேமரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நான் நல்லா இருக்கும். அந்த ஆப்ஷன் கிடையில. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய டீமாக ஆனதுக்கப்புறம் நல்ல வீடியோ ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே டீமாக வந்து ஒன்று கொடுக்குறதுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். புயல் எடுத்து கொடுத்துருக்கா அப்படி இந்த புயல்னு சொல்லாத புயல்னு சொல்லி அங்கே ஏதோ புயல்கள் கிளம்புற போய் எங்கேயாவது பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். வீடியோவில் பார்க்குறோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய இடம் ஏரியா அந்த இடம் ஹச்சில் கூட ஆரம்பித்தான். ஒன்றும் வாங்க பாய் பாய் சொல்கிறேன். பாய் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு இடமும் ஒரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது எதுவும் நடக்கிற மாதிரியே எனக்கு இல்லை. நாங்கள் பிளான் பண்ணது வேற, கொஞ்சம் போனால் திருப்பி வரைக்கும் இல்லை நாம பிளான் பண்ணது வேற, அங்கே இருக்கிறது வேற. எல்லாத்துக்கும் காரணம் பிளான் பண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு போனோம். அப்படியே பின்னாடி அக்கா மேலே அடிச்சிடாரு தூக்குறதும் போதும் எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு வீட்டுக்கு. இது சரி போடாங்க அங்கே போனீங்க சத்தியமா இவனுக்குலாம் எங்கே போகிறேன்னே தெரியாது. திடீர்னு ஏறினே வா இப்போ இங்கே வந்துடு அங்கே வந்து சொல்லி டக்குன்னு ஈரோட்டில் தான் வீட் பண்ணோம். ஏறினதுக்கப்புறம் அப்புறமா தான் தெரியும் இங்கே ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பழனி போகிறோம் அப்படின்னு சொல்லி சடனாக பழனி பிளான் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மைக் இருக்கு கையில். கனகம்பட்டி சித்தர் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷல். ஸோ எப்போ பழனி வந்தாலும் கனகம்பட்டி சித்தர் கோயிலை மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது அரிசியோ ஏதாவது பொருளோ வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா இங்கே வர ஏழைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த தாத்தா வந்து சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டாராம்மா. ஸோ அவர்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணி கொடுத்துருவாராம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கியா? ஏசி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம அதை சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வீடியோ கார்டு இங்கே எடுத்து போட்டுருக்கலாம். அதைத்தான் One eternity later. தெரியும்.